தமிழ்நாட்டு மக்களே, இந்திய நாட்டு மக்களே, உலக நாட்டு மக்களே, உங்கள் அனைவருக்கும் வீரரத்னம் எம்ஏ ஆன்மீகம் தெய்வீகம் உலக சமூக ஆர்வலர் பேசுகிறேன். அற்புதம், அதிசயம், ஆச்சரியம் தினந்தோறும் என்னுடைய யூடியூப் சேனலை பாருங்கள். கடந்த 2019ஆம் ஆண்டு தளபதியார் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக கூட்டணி 40 எம்பி தொகுதியும் கைப்பற்றியது, அமோக வெற்றி பெற்றது. 2021இல் தளபதியார் தலைமையில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. தளபதியார் அவர்கள் முதலமைச்சராக 5 ஆண்டு பணியாற்றினார்கள் சிறப்பாக. அந்த நிலையில் 2024ஆம் ஆண்டு எம்பி தேர்தல் வந்தது. அதிலும் திமுக கூட்டணி 40 தொகுதிகளையும் வென்றது. 2026 மட்டும் திமுக கூட்டணி தோல்வியடைய காரணம் என்ன? தோல்வி அடையலை, தோற்கடிக்கப்பட்டார்கள். திமுக வரக்கூடாது, அண்ணா திமுக வரக்கூடாது என்பதற்காக தோற்கடிக்கப்பட்டதானே தவிர மக்கள் எல்லா மக்களும் சிந்தாமல் சிதறாமல் திமுகவுக்கு உள்ள ஓட்டு அப்படி இருந்தது, அண்ணா திமுக உள்ள ஓட்டு அப்படி இருந்தது தான். திமுக வரக்கூடாது, அண்ணா திமுக வரக்கூடாதுங்கிறது உள்நோக்கத்தோடு அண்ணன் மோடி அவர்களும் அண்ணன் அமித்ஷா அவர்களும் சேர்ந்து தேர்தல் அதிகாரியை கையில் வைத்து கொண்டு இந்த சூசகமான வேலை செய்தார்கள். எப்படி செய்தார்கள்? எஸ்ஐஆர் வரும்போதே ஏன் எஸ்ஐஆர் என்று எந்த கட்சிக்காரும் கேட்கவில்லை. இல்லை, எஸ்ஐஆர் வந்த பிறகு உள்ளாட்சி தேர்தல் நடத்தியிருந்தால் இந்த லட்சணம் புரிஞ்சிருக்கும், அதுவும் செய்யவில்லை. எஸ்ஐஆர் வந்ததும் எதற்காக அலோடு பண்ணீர்கள், எதற்காக கேட்டீர்கள், எதற்காக ஏற்றுக்கொண்டீர்கள்? எஸ்ஐஆர் என்றால் என்னன்னு தெரியுமா? தமிழ்நாட்டில், இந்தியா நாட்டில் எவ்வளோ பெரிய அரசியல்வாதிகள், ஞானிகள் விஞ்ஞானிகள், அரசு வல்லுநர்கள், அதிகாரி வல்லுநர்கள், பேச்சாளர்கள், எவ்வளோ சயின்டிஸ்டுகள் எவ்வளோ பேர் இருக்கீங்களே, எவ்வளோ யூடியூப்பில் எவ்வளோ பேர் பேசுகிறீங்களே. எஸ்ஐஆர் என்றால் என்ன தெரியாதா? தெரியாதா? அப்படி தெரிஞ்சிருந்தால் தான் சொல்லியிருப்பீங்க. எஸ்ஐஆர்னா என்னென்னு தெரியுமா? தெரியாது உங்களுக்கு. எஸ்ஐஆர்னா நான் சொல்கிறேன் கேளுங்க. எஸ்ஐஆர் என்பது செட்டிங் ஐடியா ரீடிங். சரியாக தவறா? தமிழ்நாட்டு மக்களே, இந்திய நாட்டு மக்களே, உலக நாட்டு மக்களே, சொல்ல சரியாக தவறா? எஸ்ஐஆர் என்பது செட்டிங் ஐடியா ரீடிங். அந்த எஸ்ஐஆர் என்பது செட்டிங் ஐடியா ரீடிங் தான் இன்றைக்கி தாவேக்கா திமுக கூட்டணி ஓட்டையும் அதிமுக கூட்டணி ஓட்டையும் ரெண்டையும் திருடி கைப்பற்றி தாவேக்கா என்ற ஒரு ஆட்சியை அமைத்தது தான் இந்த எஸ்ஐஆர். இந்த எஸ்ஐஆர் தான் இன்றைக்கி தாவேக்கா ஆட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கு. இந்த கம்ப்யூட்டர் தான் ஓட்டு போட்டிருக்கு. மக்கள் யாரும் போடவே கிடையாது. தாவேக்காவுக்கு ஒரு தொகுதிக்கு 3000லேருந்து 6000 ஓட்டு மட்டும்தான். நீங்கள் எப்படி வேணாலும் சர்வே பண்ணி பாருங்கள், நீங்கள் எந்த விதத்தில் பாருங்கள். திமுக ஓட்டையும் அதிமுக ஓட்டையும் அள்ளி தாவேக்கா போடப்பட்டது, செய்யப்பட்டது, திருடப்பட்டது. அதுதான் தாவேக்கா. அதுதான் எஸ்ஐஆர். வேறு ஒன்றும் இல்லை. அதனால் திமுக அண்ணன் கட்சி, அதிமுக தம்பி கட்சி, 2 கட்சியும் இந்த நாட்டை ஆண்டவர்கள் நீங்கள். உங்களுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கு இருக்க ஆட்சியாளர்களால் நாடு பிரளயமாகும், நாடு அழிவு ஏற்படும். செய்யாது செய்த பையங்களுக்கும் செய்யாது செய்ததை மக்கள் செய்துவிட்டார்கள். 1,74,00,000 பேர் இந்த 15 கோடி மக்களையும் அழிக்கிறது திட்டமிட்டு விட்டார்கள். 140 கோடி பேர்களுக்கும் இந்தியாவில் அழிவுகள் காத்திருக்கு. அதனால் திமுகவும் அதிமுகவும் உங்களுக்குள் சண்டை வேண்டாம், சமாதானமாக இருந்து நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும், நல்வழிப்படுத்தவும். அதுக்கு என்ன வழியை செய்யுங்கள். திமுக அண்ணர்களே, நம்ம கட்சியிலேருந்து, கூட்டணி கட்சியிலேருந்து வெளியேறியிருக்காங்க சில பேர். அவர்களை பற்றி துஷ்டமாக பேச வேண்டாம். உலக அரங்கில் திமுக ரொம்ப நல்ல பேரும்போடு இருக்குது, பேசக்கூடாது. பெருந்தன்மையாக இருக்குது, பேசக்கூடாது. காங்கிரஸுக்காரன் மட்டும் நம்ம சேர்க்க வேண்டாம். காங்கிரஸுங்க ஒவ்வொரு முறையும் ஆபத்துக்கு வருவார்கள், ஆபத்து தீர்ந்தன்னு ஓடுவார்கள். அவர்கள் பழக்க தோஷம் நமக்கு வேண்டாம். மற்ற கட்சிக்காரங்களை விட வேண்டாம். மற்ற கட்சிகளை வரும்போது ஏற்றுக்கிறீங்கள். நன்றி, வணக்கம்.